எங்க ஒருத்தர் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்போதான் உன்னோட பேட்டரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிக்னலும் அவரோட கணக்கு முன்னாடி வரும். இப்போ இவர் வந்து நார்மலான மனுஷன்லாம் கிடையாது, ஒரு ரோபோட் தான். இப்போ இவருக்கு எப்பப்பெல்லாம் பேட்டரி ரொம்ப கம்மியாகுதோ அப்பெல்லாம் எனர்ஜி ஏத்திக்கிற மாதிரி ஒரு குளோப் மாதிரி வச்சிருப்பாரு. அது வந்து ஸ்கூல் பஸ்ல விழுந்து ஸ்கூலுக்குள்ள போயிடும். இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ள இவரால் போக முடியல. உள்ள வாட்ச்மேன் விடவே மாட்டேங்கிறாரு. உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு வெளியே துரத்தி விட்டுருவாரு. இப்போ சரி ஓகே கேட் எகிரி குதிச்சு உள்ள போலான்ட்டு பார்த்தா அப்பயும் வந்து அந்த வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறாரு. சுத்திக்கிட்டே தான் இருக்காரு. இன்னும் இந்த ரோபோட்க்கு 1% மட்டும் தான் சார்ஜ் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் கார்லாம் விற்கிற ஷோரூம் பக்கமா போயிருப்பாரு. அந்த ஷோரூமோட மேனேஜர் இவர் பார்த்த உடனே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. இது எல்லாமே புதுசா வந்திருக்க எலக்ட்ரிக் மாடல் கார்ஸ் தான், எது நல்லா இருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்றப்போ சுத்தி சுத்தி பார்ப்பாரு. ஒரு கார் மட்டும் 100% சார்ஜ் இருக்கிறது அவரோட கணக்கு தெரியும். சரி அந்த கார் கிட்ட போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஓடுறப்போ வந்துட்டு அந்த கார் டோரை தான் அப்படி திறப்பாரு. அதுக்குள்ள வந்து 1% இந்த எனர்ஜியும் வந்து முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்துருவாரு. கார் மேனேஜரும் இப்போ இவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே ஏதோ வந்து கீழே படுத்துக்கிட்டு ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சிருவாரு. இப்போ இந்த ரோபோட்டும் வந்து சார்ஜிங் போட்டு வெளியே எடுத்துட்டு எல்லா சார்ஜும் இந்த கார்ல இருக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்கும். சார்ஜ் போடுறப்போ இந்த ரோபோட்டால பெருசா பேசவே முடியாது, அப்படியே மெய் மறந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இந்த மேனேஜர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா இந்த கார்ல இருக்க ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து இவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் கார் தான், இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா வாங்கிடுவாரு அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ கார் பேட்டரி மொத்தமா முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மேனேஜர் காருக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஸ்டாஃப்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம இதை விட இன்னும் நல்ல ஒரு பெட்டரான கார் இருக்கு, அதுக்கு போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிருப்பாரு. அதுல போயிட்டு உட்காந்து இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி தான் கேபிள கனெக்ட் பண்ணிட்டு அந்த கார்ல இருக்க சார்ஜ் எல்லாத்தையும் இந்த ரோபோட்டா எடுத்துக்கும். சரி மறுபடியும் வேற காருக்கு போலாம் அப்படின்ட்டு போவாங்க. அங்கேயும் இதே தான் நடக்கும். இப்போ அந்த ஷோரூம்ல இருக்க எல்லா கார்ல இருக்கிற எல்லா சார்ஜையும் இந்த ரோபோ எடுத்துக்கிச்சு. நல்லா ஃபுல்லா சாப்பிட்டவங்க எப்படி ஆக்டிவா தெம்பா இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த ரோபோட்டும் வந்து ரொம்ப ஆக்டிவா அங்கிருந்து வெளியே வந்திருக்கும். இப்போ இந்த ரோபோட்க்கு எப்பெல்லாம் சார்ஜ் கம்மியாகுதோ எனர்ஜி ஏத்துக்கிறதுக்கு ஒரு குளோப் இருக்கும். அந்த குளோபை வந்து இந்த ரோபோட் தொலைச்சிரும். ஆனா நல்ல வேலையா அந்த டைம்ல தான் எலக்ட்ரிக் கார்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு காரை சும்மா பார்க்குறேன், வாங்குறதுக்கு போயிருக்கேன், வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியே வந்துட்டு இந்த மாதிரி எல்லா சார்ஜும் போட்டு வந்துடுது.